குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் சீரீஸில் மேக்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேக்ஸில் 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அளவைகள் அந்த பாடத்திலிருந்து கடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு 14 முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் 7th புக்கில் இருக்கக்கூடிய அளவைகள் பாடத்தில் என்னென்ன மாதிரியான கணக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணணும், அதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சும்மா ஒரு புக்கில் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடந்த ஆண்டுகளில் தேர்வுகளில் கேட்கப்பட்ட அளவைகள் பாடத்திலிருந்து 7ஆம் வகுப்பிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு 14 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 14 கேள்விகளை நீங்கள் தெளிவாகும் பொழுது இந்த கணக்கிலேயே மொத்தம் உங்களுக்கு என்எம்எஸ் ஆட்டில் 20 மார்க்கு, 20 மார்க்கில் குறைஞ்சது 2 மார்க் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலமாக அந்த 20 மார்க்கில் 2 மார்க் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இந்த சாப்டருமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை முழுசாக கவனமாக பாருங்கள். உங்களுக்கு 7ஆம் வகுப்பில் அளவைகள் இதில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் அப்படியே வாசிச்சுட்டு போயிடுறேன். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. எஸ்ஏ அலைகள் 1971ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த இது ரொம்ப முக்கியமானது. சுற்றளவுனா என்ன? சுற்றளவு அப்படிங்கிறது ஒரு மூடிய வடிவத்தோட எல்லையின் நீளம். சுற்றளவுனா ஒரு மூடிய வடிவத்தோட எல்லையின் நீளம். அதே மாதிரி பரப்பளவுனா என்ன? பரப்பளவு என்பது அதன் அடைப்பட்ட சமதள பகுதியாகும். அடைப்பட்ட சமதள பகுதியாகும். இதில் வந்து பெருசாக செவ்வகம், சதுர, செங்கோணம், செவ்வகத்திலேருந்தும் சதுரத்திலேருந்தும் பெருசாக ஒன்றும் இந்த ஃபார்முலாஸ் கேட்கல. இந்த அளவைகளை பொறுத்தவரையும் மற்றதில் கேட்டிருப்பாங்க. இந்த அளவைகளை பொறுத்தவரையும் தெரியல. இருந்தாலும் நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு படிச்சுக்கங்க. செவ்வகத்தின் சுற்றளவு வந்து 2 × L+B. செவ்வகத்தின் பரப்பளவு வந்து L × P. அதாவது Lங்கிறது நீளம், Bங்கிறது அகலம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி சதுரத்தின் சுற்றளவு 4 × A. ஏன்னா பக்கம். சதுரத்தின் பரப்பளவு பக்கம் × பக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சுங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. ஒரு பக்கம் 90 டிகிரி ஆகக்கூடிய செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ½ × BH. Bங்கிறது அடிப்பக்கம், Hங்கிறது உயரம். அதே மாதிரி இந்த சாப்டர் நம்ம என்னென்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் தான் கணக்கே வரும். சரிவகத்திலிருந்து 7ஆம் வகுப்பில் பெருசாக ஒன்றும் கேட்கல. இந்த இணைகரம் சாய் சதுரத்திலேருந்து ரெண்டுலேருந்து மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். ஸோ இதில் இணைகரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இணைகரத்தோட வடிவம் எதிர்ப்பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் உள்ள 4 பக்கங்கள் கொண்ட ஒரு மூடிய வடிவம் இணைகரம். அப்போ எதிர்ப்பக்கங்கள் இணையாகவும் இருக்கும், சமமாகவும் இருந்தால் அதுக்கு பேர் இணைகரம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சிந்திக்கையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு இணைகரத்தின் பரப்பளவை 2 முக்கோணங்களின் பரப்பளவின் கூடுதல். ஒரு இணைகரத்தோட பரப்பளவு வந்து 2 முக்கோணங்களின் பரப்பளவோட கூடுதல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியம், ஒரு செவ்வகம் இணைகரமாகும் கேட்பாங்க. செவ்வகம் வந்து இணைகரமாகுமா, சரியா தப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு செவ்வகம் வந்து இணைகரமாகும், ஆனால் ஒரு இணைகரமானது செவ்வகம் ஆகாது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இணைகரத்துக்குன்னு இல்லை, பொதுவாகவே சுற்றளவுக்கு என்ன வரும்? 4 பக்கங்கள் இருந்தால் 4 பக்கங்களின் நீளங்களின் கூடுதல். 4 பக்கம் இருந்தால் 4 பக்கத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? சுற்றளவு வந்துடும். இணைகரமும் அதற்கு விதிவிலக்கல்ல. இணைகரத்தின் சுற்றளவு 4 பக்கங்களின் நீளங்களின் கூடுதல். அடுத்து பக்கம் 40 இருக்கக்கூடிய இந்த கொள்குறி வகை வினாக்களை படிச்சுருங்க. அதில் ஒரு 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 5 கணக்கையும் பார்த்துருங்க. இது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு. இதுதான் சாய் சதுரம். சதுரம் கொஞ்சம் சாஞ்சிருந்தால் அதுக்கு பேர் சாய் சதுரம். இங்கே இது ரொம்ப முக்கியம், இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமாக படுத்துங்க. இதில் 4ல் ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கடைசியாக சொல்கிறேன். ஒரு சாய் சதுரத்தில் அனைத்து பக்கங்களும் சமம். அனைத்து பக்கங்களும் சமம். எதிர்ப்பக்கங்கள் இணை. ஒரு சாய் சதுரத்தை அதன் மூலைவிட்டங்கள் சம பரப்பளவு கொண்ட 4 முக்கோணங்களாக பிரிக்கும். மூலைவிட்டங்கள் வந்து என்ன ஒன்று? சம பரப்பளவு கொண்ட எத்தனை முக்கோணங்களாக பிரிக்குமா? 4 முக்கோணங்களாக பிரிக்குமா? அடுத்து 4வது, மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இரு சமக்கூறிடம். இந்த 4 பாயிண்ட்டையும் சாய் சதுரத்தை பற்றி சொல்லக்கூடியது. ரொம்ப கவனமாக நீங்கள் படிச்சுக்கணும். இடையில இணையகரத்தை பொறுத்தவரையும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப முக்கியமானது. இணையகரத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா B × H. Bங்கிறது அடிப்பக்கம், உயரம். அதாவது ஒரு இணையகரத்துக்கு அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தா அது ரெண்டையும் பெருக்குனா என்ன வந்துடும்? இணையகரத்தின் பரப்பு. ஸோ இணையகரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? B × H. அதே மாதிரி இதான் சாய் சதுரம் பாருங்கள். இது ஒரு மூலைவிட்டம், இது ஒரு மூலைவிட்டம். இரு சமக்கூறிடம் 4 முக்கோணங்கள் இருக்குது பாருங்கள். இதைத்தான் முன்னாடி சொன்னோம். இந்த சாய் சதுரத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா தான் என்னது? ½ × D1 × D2. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கணக்குகள் இதில் தான் கேட்பாங்க. சாய் சதுரத்துக்கு பரப்பளவு ஃபார்முலானா ½ × D1 × D2. D1ங்கிறது முதல் மூலைவிட்டம், D2 அப்படிங்கிறது 2வது மூலைவிட்டம். அதான் மூலைவிட்டம் தான் D1 D2 அப்படின்னு நம்ம சொல்கிறது. சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. அதாவது அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தாங்கன்னா வழக்கம் போல் இணையகரத்தோட பரப்பளவு தான் B × H.
நீ அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இது எப்போ சாய் சதுரத்துக்கு மட்டும் 2 ஃபார்முலா. அடிப்பக்கம் உயரம் கொடுத்தா 2ஐயும் பெருக்குனா ஒரு ஃபார்முலா. மூளை விட்டங்கள் கொடுத்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இருக்குல்ல மூளை விட்டங்கள் கொடுத்துருந்தா D1 D2லாம் கொடுத்து மூளை விட்டங்கள் கொடுத்துருந்தா அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. அதுக்கப்புறம் சிந்திக்கையில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் படிச்சுங்க. ஒரு சதுரம் சாய் சதுரம் ஆகும். நல்லா கேட்டுங்க. ஒரு சதுரம் வந்து சாய் சதுரம், ஆனால் சாய் சதுரம் சதுரம் ஆகாது. அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? அடுத்து பக்கம் 45 இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்களில் இந்த சில கணக்குகள் இருக்குது. இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சரிவகம். சரிவகத்திலேருந்து பெருசாக ஒன்றும் கணக்குகள் இத்தனை வந்து கேட்கல. ஒருவேளை இனிமேல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிவகம் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு இணைகரத்தில் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் மட்டும் இணையாக இல்லாமல் இருந்தால் அதை சரிவகம் என அழைக்கிறோம். சரிவகத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? அரை இன்ட்டு H இன்ட்டு A+B. அது மாதிரி உங்களுக்கு தெரியுமா இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீர்ப்பாசன கால்வாய்கள், இந்த கால்வாய்கள் பார்த்துருப்பீங்களா, தண்ணியெலாம் வரும் தெரியுமா. இந்த நீர்ப்பாசன கால்வாய்கள் எந்த வடிவில் பொதுவாக அமைக்கப்பட்டிருக்கும்னா சரிவக வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கான காரணங்கள் நீங்கள் சொல்லியிருக்காங்க. இதை ஒரு நல்லா படித்து பார்த்துங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீர்ப்பாசன கால்வாய்கள் எந்த வடிவத்தில் இருக்கும்? சரிவக வடிவத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் கொள்குறி வகை வினாக்கள் அங்கே இருக்குது. அதையும் நீங்கள் ஒன்று கண்டிப்பாக படிச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த படிக்கக்கூடிய முடிவுக்கு வந்துட்டோம். எண்டுக்கு பாடச்சுருக்கத்துக்கு வந்துட்டோம். அதில் முக்கியமான சொன்னதான் இணைகரத்தின் பரப்பளவு, சாய் சதுரத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு. இந்த மூணையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பாடச்சுருக்கத்தை இதில் எழுதி வச்சுருக்கேன். சும்மா நீங்கள் ஏற்கனவே காட்டினதை அதே மாதிரி இங்கே கீழே ஒரு முக்கியமானதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு இணைகரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம், அது சாய் சதுரம். ஒரு இணைகரத்தில் ஒரு சோடி இணையில்லாத பக்கங்கள் சரிவகம். சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் சமமெனில் அது இரு சமபக்க சரிவகம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இப்போ கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு மட்டும் கொஞ்சம் டஃப்பான கணக்காக கொடுத்துருக்கீங்க. கேட்டிருக்காங்க, ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் ஒரு மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி எனில் மூலைவிட்டங்களின் கூடுதல் என்ன? அது வந்து 2012 கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பரப்பளவு கொடுத்து மூலைவிட்டங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஒரு மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தின் பாதி. ஏன்னா 2 மூலைவிட்டம் சொல்லியிருக்காங்கல்ல, அதை தான் இதை சொல்லியிருக்காங்க. இதனால் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கிட்டு நம்ம கணக்குக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. இது ஃபார்முலா. சாய் சதுரத்துக்கு நார்மலான ஃபார்முலா. மூலைவிட்டங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். D1 D2ன்னா என்னது? மூலைவிட்டங்கள். இங்கே மூலைவிட்டங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி. ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டம் D2ல் பாதி. ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி. ஸோ D1 இஸ் ஈக்குவல் டு D2/2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ D2 இதில் கண்டுபிடிச்சிடலாம். D2 வாங்கிட்டு வச்சுட்டு 2 வாங்கிட்டு கொண்டாந்து 2 இன்ட்டு D1 ஆயிரும். அதுதான் இங்கே ஆயிருக்கு. 2D1 இஸ் ஈக்குவல் டு D2. அதை நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். இந்த ஓரத்தில் பென்சிலில் போட்டிருக்கேன் பாருங்கள், முன்னாடி உள்ளது. D1 இஸ் ஈக்குவல் D2/2. இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு D1 ஆயிரும். ஸோ D2 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஒரு மூலைவிட்டம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஒரு மூலைவிட்டம் கண்டுபிடிச்சதுன்னா இன்னொரு மூலைவிட்டம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதை அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. பரப்பளவு அவங்களே கொடுத்துருந்தாங்க 64. ஸோ இதில் கொண்டாந்து நம்ம அந்த D2வோட மதிப்பை நம்ம பிரதியிடணும். பார்ப்போமே. இப்போ 1/2க்கு 1/2 போட்டேன். D1க்கு D1 போட்டேன். D2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த D2க்கு போல நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2D1. ஸோ அந்த 2D1 போடுறேன். ஈக்குவல் டு 64. அதுக்கப்புறம் இது ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த 2க்கு 2 இங்கே அடிக்கிறேன். D1 இன்ட்டு D1 ஸ்கொயர் 64. ஸோ D1 ஸ்கொயர் 64னா D1 இதுக்கு ரூட் எடுக்கணும். 64க்கு ரூட் வந்து எவ்வளவு? 8. ஸோ D1 வந்து 8. D1 8 கண்டுபிடிச்சாச்சுன்னா ஈஸியாக இன்னும் D2 கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த D1ல் கொண்டு போய் இந்த 8 போட்டோம்னு வச்சுங்களேன். D1 இப்போ கண்டுபிடிச்சோம்னா 8. இந்த இடத்துல 8 போட்டோம்னா 2 இன்ட்டு 8 16. D2 வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதைத்தான் இங்கே 1ல் பிரதியிடன்னு சொல்லி D2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 8ன்னு போட்டிருக்கீங்க. 16 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மூலைவிட்டங்களும் கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டாவது மூலைவிட்டங்களும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வருது? நம்மளுக்கு 24. ஆன்சரில் நம்ம பார்த்தோம்னா அது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது? 1வது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் விடை. இந்த ஃபஸ்ட்டு கணக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த வருஷக்கணக்கு 24, 25, 26 அப்புறம் இந்த மாதிரி கணக்குகள் தான் கேட்குறாங்க. இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஈஸியான கணக்குகள் கேட்டிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக 2-3 வருஷமாகவே கொஞ்சம் கஷ்டமான கணக்குகள் இது மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குகளை நீங்கள் அடிக்கடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கடுத்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச டேரக்ட் கொஸ்டின். ஒரு செங்கோணம் கோணத்தின் பரப்பளவு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அரை இன்ட்டு B இன்ட்டு H. அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இது 2012 கேட்டிருக்காங்க. அடுத்து 2014 ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்து கீழ்காணும் படத்தின் பரப்பளவு டேஷ் சதுர சென்டிமீட்டர். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 52, 17, 42, 26. இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே இங்கனுக்குள்ள ஒரு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது? நம்ம இந்த இடத்துல 90 டிகிரின்னு அர்த்தம். செங்கோண முக்கோணம்னு அர்த்தம். ஸோ செங்கோண முக்கோணம் இதை முடிஞ்சு போச்சு. அப்போ செங்கோண முக்கோணத்துக்கு பரப்பு என்னது? அரை இன்ட்டு BH. நம்ம படிச்சிருக்கோம். இந்த பாருங்க
ரெண்டாவது என்ன கேட்குறாங்க பாருங்கள் இதில் செங்கோண முக்கோணத்தில் அரை இன்ட்டு பிஹெச். அப்போ அரைக்கு அரை. பி வந்து அடிப்பக்கம் எவ்வளவு இந்த இடத்துல இதுதான் அடிப்பக்கம் 13, உயரம் வந்து 4. ஸோ இது அடித்தோம்னா இங்கே 2 வந்துடும். 13 2 26 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. நமக்கு விடை 26 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 4வது ஆப்ஷன் 26 விடை. இது ஒரு மனப்பாட கொஸ்டின் தான். ஒரு சாய் சதுரம் டேஸ் சமச்சீர் கோடுகளை கொண்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 2 சமச்சீர் கோடு 2 மூலை விட்டு பிரிக்குமா. ஸோ அப்போ ஒரு சாய் சதுரம் 2 சமச்சீர் கோடுகளை கொண்டது. அதுதான் இங்கே ஆன்சரில் கொடுத்துருங்க. 2014 கேட்டிருக்காங்க. 2015 கேட்டது பாருங்கள், ஈஸியான கணக்கு. இணைகரத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர். எனில் அதன் உயரம் கேட்டிருக்காங்க. சப்போஸ் அடிப்பக்கம் கொடுத்து உயரம் கொடுத்து பரப்பளவு கேட்டால் ரெண்டையும் பெருக்கணும். இங்கே பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் ஒன்று கொடுத்துட்டாங்க, உயரம் கேட்டாங்கன்னா குறுக்கு பெருக்கலை வச்சு நம்ம அழகாக கணக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம எட்டாப்புல பெரிய பெரிய கணக்கெலாம் போட்டிருப்போம். இது ரொம்ப சாதாரண ஒரு கணக்கு. மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.